37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவைகள் எல்லாம் ஒரே கோல் ஆகும்படி ஒன்றோடு ஒன்று இசைய செய். அவைகள் உன் கையில் ஒன்றாகும். உன் கையில் ஒன்றாகும். அவைகள் உன் கையில் ஒன்றாய் ஒரே தெய்வம், ஒரே கர்த்தர், ஒரே தெய்வம். அவைகள் எல்லாம் உன் கையில் ஒன்று ஆகும். 2 மேய்ப்பன் அல்ல, 2 ராஜா அல்ல, 2 எஜமான்கள் அல்ல, 2 பிரச்சனை அல்ல, 2 தெய்வங்கள் அல்ல. உன் கையில் இருக்கிறது எல்லாம் ஒன்றா. அவைகள் எல்லாம் ஒன்றா. புதன்கிழமை இந்த வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த 37ஆம் அதிகாரத்தை புதன்கிழமையிலிருந்தே யோசித்து அந்த அதிகாரத்தை விட்டு வெளியே போகாத அளவுக்கு அந்த 37ஆம் அதிகாரத்தை திரும்ப வாசிக்க உள்ளத்தில் ஈவுகள் எழுதனே இருக்கு. அதை தியானித்தேன். அங்கே நாம் பார்த்த ஒரு 5 காரியங்களை இன்றைக்கு நம்மளுக்கு நான் சொல்ல போகிறேன். என்றால் அவைகள் எல்லாம் உன் கையில் ஒன்றா. கர்த்தர் எவைகளை நம் கையிலே ஒன்றை கொடுக்க போகிறார். அது கொடுப்பதினாலே நமக்கு கிடைக்க நன்மை என்ன? ஒன்றோடு ஒன்று இசைய செய்து, ஒருத்தருடைய இறுதி ஒருத்தர் இசைய செய்து, ஒருத்தருடைய ஆவி ஒருத்தருடைய இசைந்து போகபடி அவருடைய ஆவி ஒத்து போகல என்று சொல்லாத அளவுக்கு எல்லாரோடும் ஒரே ஆவியா இசைந்து போகத்தக்கதாக கர்த்தர் ஒரு அவைகள் எல்லாம் ஒன்றா உன் கை. இன்னைக்கு ஒரே காரியத்தை தேவன் நமக்கு காண்பித்து அதனாலே ஒரு நன்மையை நான் சொல்லுகிறேன். நீங்க பாருங்கள், வாசித்த வசனம் மாத்திரம் அல்ல, வாசித்த வசனம் 17 ஒரே கோளாகும்படிக்கு. நீங்க 37ஆம் அதிகாரத்தை எசேக்கியேல் பாருங்கள், 19ஆம் வசனம். அவர்களை நோக்கி, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்பிராயீமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன். அவைகளை ஒரே கோல். நமக்கு ஒரே ஒரு கோல் தான் இருக்கிறது. உமது கோலும் உமது தடியும் தான் என்னை தேற்றும். மோசேயுடைய கரத்திலே தேவன் ஒரு கோலை கொடுத்தார் அற்புதம் செய்வதற்கு. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது மோசே தன் மனைவியையோ தன் பிள்ளைகளையோ கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையோ மோசே தன் கையிலே பிடித்துக் கொண்டான். மோசே மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன் கையில் எடுத்து கொண்டா தேவனுடைய கோல். ஒரே கோலாகும். யூதாவின் கோலும் எபிராயின் கோலும் ஒரே கோலாகும். யோசேப்பின் கோல் என்று போடப்பட்டிருக்கிறது.
யூதாவின் கோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரே அவைகள் எல்லாம் உன் கையிலே ஒன்றாகும். இந்த ஒரே கோல் செய்கிற காரியத்தை நீங்கள் பாருங்கள். நமக்கு தெரிந்த சம்பவம் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் ம் கோலை போட்டபோது யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் ஒவ்வொருவனாக ம் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ம் ஆரோனுடைய கோலோ மோசே கிட்ட இருந்த அந்த கோல் ஆரோன் கைக்கு வந்திருக்கிறது. ஆரோனுடைய தேவனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. எல்லா கோள்களையும் வீங்கி ஒரே கோலாக இருக்கிறது. தேவனுடைய கோல் எல்லாருடைய கோலையும் வீங்கி விட்டு ஒரே கோலாக இருக்கிறது. உன் கையில கொடுக்கப்பட்ட ஒரே கோல் தேவனுடைய கோல். உமது கோலும் உமது தடியும் தான் என்னை தேற்றுமாய். கோல் அவருடைய வசனம், தடி அவருடைய வாக்குத்தத்தம். தடியும் கோலோடு சொல்கிறது போல ஒரே கோல் தான். சில மீன்பர்கள் ஒரு கொச்சியை அப்படியே வளைவா வச்சு அப்படி பிடிச்சி இருப்பாங்க. ஒரே கோல் தான். ஆடுகள் போகும்போது ஏதாவது தூரத்துட்டா அப்படி எக்கி அப்படி இழுக்கணும், அந்த வளைவு போல இருக்க இழுத்துடும், அதை பிடிச்சி கொடுப்போம். கர்த்தருடைய வசனம் அவருடைய கோல், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவருடைய தடி. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவருடைய கோல் நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா சூழ்ச்சிகளையும் நம்ம கண்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறது. பார்வோன் காண, ஆரோன் காண, அவன் கையில் ஒரு கோல் எல்லா விரோத சக்திகளையும் அழித்து ஒரே கோல் ஆக்கப்பட்டது போல நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சக்திகளையும் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கோம். அழித்து நிர்மூலமாக்கும். அழித்து நிர்மூலமாக்கு பட்சல அது நம் கைக்குள்ள வந்து நிற்கும். ஒரே கோல் உன் கையிலே, ஒரே கோல். சத்துருக்களை அழிக்கிறது மாத்திரமல்ல, நம் கையில் கொடுக்கப்பட்ட கோல். வசனம் சொல்கிறது, என்னாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசித்த பிற்பாடு 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி. கர்த்தர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பிதாக்களின் வம்சங்கள் ஆகிய ஒவ்வொரு வம்சத்துடைய பிரபுவிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல், லேவி புத்திரருடைய கோலின் மேல் ஆரோனின் பெயர் எழுதப்படுவார். அந்த கோல் எழுதப்பட ஆரோனின் கோல் எழுத வேண்டும். ஆரோனின் கோலிலே நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்கு பிரவேசித்த போது இதோ லேவி குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. துளிர்த்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்படின்றால் கர்த்தனை பூத்து குலுங்க செய்வார். சத்துருக்களை அழிக்கவும் தெரியும். உன்னை கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு முன்பாக இந்த கோல் பூத்து குலுங்கும்படி செய்வார். வாதுமை பழம் என்றால் நம்முடைய இப்போது பார்க்கிற பாதம் நம்மளாம் பார்த்ததுல இங்க இருக்கிற ஒரு பாத மரம் பச்சை இவ்வளவு இருக்கும், பச்சையா சிவப்பா. அப்படி இல்லை. வாதுமை பழம் பாதம் பழம் தான். அது நல்ல அதாவது முதல் தரமான, இப்ப நீங்க பாக்குறீங்களா, நட்ஸ் பார்க்கணும் பாதம் எவ்வளவு பெருசா இருக்குது.
அதனுடைய பழங்களை கொடுக்க முடியும். ஆரோனின் கோல் பூ துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை நம்மை தேவன் பட்டவரமாய் வைக்க மாட்டார். இந்த வருஷத்தை முடிக்க 45 நாட்கள் உண்டு. உன் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உன் குறைவெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உன் நெருக்கத்தெல்லாம் மாற்றுவார். உன் பண கஷ்டத்தில் மாற்றுவார். உன்னை கர்த்தர் துளிர்க்க செய்வார். இன்னைக்கு செய்தி 16 செய்தியாதே எங்கள் ஒண்ணுமே இல்லையே. உன் வெறும் கோலை கர்த்தர் செய்வாரா? துளிர்க்க செய்து பூ பூத்து அப்படி பூத்து கொடுக்கும்படி செய்வார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, ஒரே கோலாக உன் கையில் இருக்கிறது. அந்த ஒரே கோல் செய்கிற நன்மை பாருங்கள். சத்துருக்களை அழிக்கும், உன்னை பூத்து குலுங்க செய்யும். அது மாத்திரமல்ல, இன்னொரு விசேஷித்த காரியத்தை செய்யும். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14-15. மீகா 7ஆம் அதிகாரம் 14-15. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் வைத்தருளோ. ஆண்டவரே, எதினால் வைத்தருளோ? கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவரின் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவரே, நீதான் எங்களை நீங்க உங்களுடைய கோலினாலே மேய்த்தருளோ. பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே எத்தனை அதிசயங்களை கண்டாயோ அத்தனை இந்த நாட்டுக்கு கத்தை காண்பிக்கப்படுகிறார். எகிப்து தேசத்தில் கண்ட அத்தனை அதிசயங்களையும் இந்த நாட்டிலே கத்த உனக்காக சிவந்த சபத்தை பிறக்கப்படுகிறார். வாழ்த்து மன்னாவை பொழிய போகிறார். உனக்காக அனைத்து செய்து முடிக்க போகிறார். உன்னை கத்த ஒரே கோலினால் மேய்த்து அதிசயங்களை காணப்படுவார். இதுவரைக்கும் நீ காணாத ஒரு அதிசயத்தை உன் வேலை ஸ்தலத்திலே உனக்காக கத்த காட்டுகிறார். கடிநிலையை படித்த அதிகாரி உனக்காக கத்த அதிசயம் நடக்கும். ஒரு அற்புதம் நடக்கும். உனக்கு ஒரு ப்ரமோஷன் வரும். ஒரு சம்பள உயர்வு வரும். உனக்கு ஒரு மேன்மை கிடைக்கும். எங்கே நீ அவமானப்பட்டு கூடி குறுகி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயோ, இந்த பிள்ளைய வச்சு பாடா பண்ணனே, அதே பிள்ளையை கத்த தலைவலிக்க. ஏன் தெரியுமா? உன் அவைகள் எல்லாம் உன் கையில் ஒன்றாகும். உன் கையிலே ஒரே கோல். அந்த கோல் உன்னை அதிசயங்களை காணும். இரண்டாவது, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். அவைகள் எல்லாம் ஒரே ஜாதி. பாவ ஜாதி அல்ல, ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதியை. அவர்கள் எல்லாரும் என்ன செய்வாரா? ஒரே ஜாதி. அவைகள் எல்லாம் உன் கையில் ஒன்றாகும். ஒரே கோல். அவங்க எப்படி இருக்கட்டும், அனைத்தையும் மாற்றி உன் சத்துருக்களை அழித்து சர்வங்களை விழுங்கி ஒள்ளியோ பூத்து குலுங்க செய்து பாசான் தேசத்தில் கீலேயாத்து தேசத்தில் மேய்ந்தது போலவே அதிசயங்களை காணும். ஒரே ஜாதி. இந்த ஒரே ஜாதி என்று வேதம் நம்ம எதை சுட்டி காண்பிக்கிறது? எரேமியாவின் புஸ்தகம்
5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, ம். இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேல் ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அது பலத்த ஜாதி. அது எப்படி ஒரு ஜாதியா? பலவீனப்படாது, நீங்க பலவீனப்பட மாட்டீர்கள். நீங்கள் பலத்த ஜாதி. அது பூர்வ காலத்து ஜாதி. பூர்வ காலத்தில் நடந்தது போலவே இந்த அரிசியில் விலக செய்கிற கர்த்தரவர் பூர்வ நாட்களிலே எதை பூர்வ நாட்களின் கிருபை, பூர்வ கிருபை என்று போடப்பட்டிருக்கிறது. அநாதி சிநேகத்தால் சிநேகித்து காருண்யத்தை வைத்துக் கொண்டேன். பூர்வ காலத்து பலன்களை உன்னை அனுபவிப்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜாதி பலத்த ஜாதி, பூர்வ காலத்து ஜாதி. அவர்கள் நீ அறியாத பாஷையை பேசும் ஜாதி. நீ அறியாத பாஷையை ஜாதி. அவர்கள் பேசுகிறது இன்னதென்று உனக்கு விளங்காது. கவனிங்கள், அது பலத்த ஜாதி, உலகத்து ஜாதி. அது அறியாத உனக்கு உன் அறிவு கெட்டாது. இது எப்படி நடந்தது, எப்படி முடிந்தது, எப்படி செயல்பட்டது, எப்படி இந்த காரியத்தை செய்ய முடிந்தது, அது ஒரு பலத்த ஜாதி. நமக்கு அர்த்தம் இங்க ஒரு ஜாதி இருக்கிறது, ஒரு ஜனம் இருக்கிறது. ஆமான் சொல்லுகிறான் அரசகிட்ட, இங்கே ஒரு விதமான ஜாதி வந்திருக்குது. அந்த ஜாதி விகற்பமா இருக்குது. அவங்க பாஷை நமக்கு ஒண்ணும் புரியல. அவங்க செய்யறதுக்கு ஒண்ணும் புரியல. நம்ம சொல்லித்தர அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. அவங்க வித்தியாசமா காணப்படுறாங்க. அந்த ஜாதியை நம்ம அழிக்கணும். பூரி என்கிற மாதம் 13-14 யோசித்து யூதர்கள் அழிக்க திட்டமிட்டார்கள். அந்த ஜாதியோ வளர்த்த ஜாதி. இன்னொரு சந்தர்ப்பத்திலே பாலாக் ராஜா வருகிறான், பீலேயாமை கூப்பிடுகிறான். ஒரு ஜாதி வந்து பாலை நெருங்கி இருக்கிறது. அந்த ஜாதியை சபித்தா நீ சபிப்ப, அவங்க ஆசையும் நீ வந்து எனக்கு அந்த ஜாதியை சபித்து விடு. அவன் சொல்றான், அந்த ஜாதி ஜனங்களோடு கலவாது. அது தனித்து இருக்கும், தனியா இருக்கும், தனித்தென்று போராடும். அது பலத்த ஜாதி. அது பாலசிங்க போல அது கிட்ட போய் எழுப்ப முடியாது. உங்களை என்னையும் ஒரே ஜாதியாக கத்த வைத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதிக்கு மேல எந்த ஜாதியும் இல்லை. பாவ ஜாதியை கர்த்தர் விழுங்கி போட்டு தாண்டிட்டு பாவத்தை விட்டு மீட்டு நம்மை பரிசுத்தமாக்கிறார். இந்த பரிசுத்த ஜாதியை குறித்து வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதி. நம்ம தெரிந்து கொள்ளப்படுகிற நோக்கம் என்ன தெரியுமா? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, மூன்றாவது பரிசுத்த ஜாதியாய் ஜீவிக்க. ஒரு பரிசுத்த ஜாதியாய் ஜீவிக்கத்தான் தேவன் நம்மை விசேஷித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 23-24. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 23-24. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில். எந்த ஜாதியில்? இந்த பூலோகத்தில் எத்தனையோ ஜாதி இருக்கிறது. இந்த பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன், இந்த ஒரே பரிசுத்த, இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் நம்மூலமாக கீர்த்தி உண்டாகுவதற்கும்
ஏற்பட்டாரே தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான எப்படியா சாதாரண காரியம் அல்ல, பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி பயங்கரமான பெரிய காரியம், சாதாரண காரியம் அல்ல, பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் என்றென்றைக்கும் உம்முடைய ஜாதியா இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனா நீர். எப்படி ஆகிறா? நீ ஒருவன் அவர்களுக்கு தேவன். அப்படின்றான். பயங்கரமான பெரிய காரியத்தை செய்வதற்காகத்தான். நமக்கு செய்யப்படுகிற காரியம் எல்லாம் அற்பமான காரியம் அல்ல, சொற்பமான காரியம் அல்ல, சின்ன சின்ன காரியம் அல்ல, பயங்கரமான பெரிய காரியங்களை செய்து நம்மள கீர்த்தியை புகழ்ச்சி உண்டாக்கத்தான் நம்மை ஒரே சாதியாய் மாற்றிருக்கிறார். அவைகள் எல்லாம் ஒரே சாதி, ஒரே கோல், இரண்டாவது ஒரே சாதி. இந்த ஒரே சாதிக்கு பெரிய காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல, பலத்த ஜாதியை மாற்றுவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஜாதியை மாற்றுவது மாத்திரமல்ல, அது ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி அறுப்பில் மகிழ்கிறது போல அந்த ஜாதியை என்ன செய்கிறார்? அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி மகிழ்ச்சியை பெருக. நீங்க அந்த அதிகாரத்துல 4 முறை மகிழ்ச்சியை பெருக பண்ணி, மகிழ்ச்சியை பெருக பண்ணது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மகிழ்ச்சி மகிழ பண்ணி களி கூற பண்ணி மகிழ்கிறார்கள். அப்ப கர்த்தர் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். ஒரே ஜாதியுடைய எல்லா துக்கத்தையும் கர்த்தர் மாற்ற வைக்கிறார். இன்றையோடு உன்னை அழக வைத்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் முடிவு கொண்டு வரப்படுகிறார். அந்த ஒரே ஜாதியை நான் திரளாக்கி மகிழ்ச்சியை பெருக பண்ணி மகிழ்வது போல களிக்குழுவது போல மகிழ பண்ணுவேன். மகிழ்ச்சி பெருகும், பெருகமான ஒரு பெருக்கமான மகிழ்ச்சியை ஒரே ஜாதி. அவைகள் எல்லாம் உன் கையில் ஒன்றாக கோல், ஒரே கோல் உன்னை அதிசயங்களை காட்டும். ஒரே ஜாதி உன்னை மகிழ்ச்சியை பெருகப்படும். 3ஆவது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவைகளை எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்களுக்கு ஒரே ராஜா இருப்பார். இந்த ராஜா 2 ராஜாக்கள் அல்ல, உனக்கு 2 எஜமான்கள் அல்ல, உனக்கு 2 ஊழியக்காரர்கள் அல்ல, 2 ஜாதிகள் அல்ல, உனக்கு ஒரே ராஜா. நம்முடைய ராஜாதி ராஜா. எத்தனையோ ராஜாக்கள் உண்டு. நம்முடைய ராஜா பேரு இயேசு. இயேசு ராஜா. அவரை விட வேற ராஜாக்களுக்கு இல்ல. எங்க இழுச்சி கீழ்ச்சி பார்த்தாலும் இயேசு என்கிற நாமத்தை தவிர வேற எந்த ராஜா பேர் இருக்கவே இருக்காது. ஒரே ராஜா இருப்பார்.
அவர்களுக்கு ஒரே ராஜா. இந்த ராஜாவை குறித்து ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள உதடு இருக்குதா, அசுத்த உள்ள மனுஷனா இருக்கிறேன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறவன். எங்க இருக்கிறேன் நானு? என் உதடும் அசுத்தமா இருக்குது, என் சரீரமும் அசுத்தமா இருக்குது, என் அவைகளும் அசுத்தமா இருக்குது. ஆனா நான் தனியா இல்ல. நான் எங்க இருக்கிறேன்னா அசுத்த உதடுள்ள ஜனங்களுக்கு நடுவிலே வாசமா இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. என் கண்கள் எப்படிமா காண முடியும்? இருக்கிறது சேத்துல துஷ்டர்களோடு, துன்மார்க்கர்களோடு, பாவிகளோடு இவ கண் எப்படி பரிசுத்தராக பார்க்க முடியும்? பார்க்க முடியும். கர்த்தர் பார்க்க வைப்பார். அறியாமல் சில பிள்ளைகள் வழி விலகி பாவத்திலே வீழ் பொழுது, ஆண்டவற்றை தூரமாய் போக பொழுது, அவங்க உதடெல்லாம் அசுத்தம். கூடிக்கிற ஜனங்கள் அசுத்தத்தை உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏனோ திடீர்னு வானத்தை பார்க்கிறாங்க, யோசிக்கிறாங்க. இது இறுதி குத்தப்படுது. எவ்வளவுதான் இப்படி உட்கார்ந்து இருப்போம்? உடனே கண் பார்க்குது மேல. ஐயோ ஆண்டவரே, எனக்கு அணி தரிசனம் காட்சி, எனக்கு அற்புதம் செய்தி, இவ்வளவு பெரிய ஆபத்தில் பிரச்சனை நீதான். என் கண்கள் ராஜாவை கண்டது. யோசிக்கிறார். ஒரு துஷ்டர்களுக்கு, ஒரு துன்மார்க்கர்களுக்கு ராஜா காண்பிக்க தரிசனம் கொடுப்பாரா? நிச்சயம் கொடுப்பார். நீ சேர்த்து உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும், நீ படுகையில் இருந்தாலும் அங்கிருந்து ராஜாவை பார்க்க கொண்டாட முடியும். நம்முடைய தேவன் தரிசனம் கொடுத்து தாம் பிறப்பை வைத்துக் கொண்டார். இப்ப சொல்றானே, ஐயோ நான் பாவி, அசுத்த மனுஷன், என் ராஜாவை கண்கள் கண்டதே. என் காரியமா யாரை அனுப்புவேன்? யாரை அனுப்புவேன்? ஆண்டவரே நான் போறப்பா. தேவன் இயேசுவை பிரித்தெடுக்கலாம். பாவத்தை நீங்க சில பேர் நினைக்கலாம், ரொம்ப பாவத்திற்கு இதுக்கெல்லாம் எங்க தரிசனம் கொடுக்கப்படாது, இதுங்கெல்லாம் எங்க பாட போகுது, இதுங்கெல்லாம் என்ன செய்ய போகுது, இதுங்கெல்லாம் என்ன நட்டுப்பாகும். அவருக்குள்ளே இருக்கிற ஆவி, ஆத்மா, ராஜாவாகிய கர்த்தரே. நம்முடைய ராஜா யாரு? தாவீது, சாலமோன். நமக்கு ராஜாக்கள் அவ்வளவு இல்லை. இந்த ராஜா இயேசு ராஜா. அவரை குறித்து 74ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 74ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். பூமியின் நடுவில் நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பரியாசக்காரர் உட்கார்ந்து இருக்கிறேன், துஷ்டர் உட்கார்ந்து இருக்கிறேன், அசுத்த நடுவில் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த பூமி நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. அப்படிப்பட்டவரா? என்னுடைய ராஜாவே, இயேசு ராஜா, என்னுடைய ராஜா. அந்த ராஜா எனக்கு போதும். அவன் பூமிக்கு ரட்சித்தவன், இன்னைக்கு ரட்சித்துக் கொண்டிருக்கிறவன். எப்படிப்பட்ட பாவத்திலே நீ உட்கார்ந்து கொண்டாலும் இன்றைக்கு கர்த்தரை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை மீட்டெடுக்க போகிறார். அவர் மீட்கிற ராஜா தான். அன்னைக்கு அது இயேசு ராஜா தான், இன்னைக்கு அது இயேசு ராஜா தான், நாளைக்கு அவர் தான் நமக்கு ராஜா. அதுல யாருமே இல்லை நமக்கு. ஒரு சமயம் வழி விலகி போயிருக்கலாம், வீழ்ந்து போயிருக்கலாம். இவ்வளவு வீழ்ந்துட்டாங்க, இனி எழுந்திருக்க முடியாது. ஆனா இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறேன், தேவப்பிள்ளையே, இன்றைக்கு அவர் தான் அவனுக்கு ராஜா. நேற்று அவர் தான் அவனுக்கு ராஜா. அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க, அப்பா சொல்லி கொடுத்தாரு. நாளைக்கு இந்த சபை சொல்லி கொடுத்து, நாளைக்கு அவர் தான் ராஜா. அவனுக்கு யாருக்கு ராஜா இல்ல. பூமியில லட்சியம் செய்கிற ராஜா நம்முடைய ராஜா. அவர் இதுவரைக்கும் நம்முடைய ராஜா. ராஜா செய்கிற காரியத்தை பாருங்கள். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மல்கியா 1ஆம் அதிகாரம்
14 வசனம். மந்தையில் கடா இருக்கையில் தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனது ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறது? மகத்துவமான ராஜாவே நமக்கு மகத்துவமான காரியம் செய்கிறார். அவனை பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, மகத்துவமான காரியம் செய்கிறது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு விசேஷித்த நன்மைக்கு ராஜாவாயிருக்கிறார். வாசியுங்கள். செப்பனியா 3 அதிகாரம் 15 வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். யார் நடுவில் இருக்கிறார்? உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை இனி தீங்கை காண மாட்டார். இனி உனக்கு நன்மை உண்டாக போகிறது. இனி தீங்குனை தொடராது. இனி உனக்கு தீமை வராது. தீங்கு நினைக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு நன்மையை செய்ய போகிறார். நம்முடைய ராஜா சத்தியத்திற்காகவே நான் பிறந்தேன். நீ யூதருடைய ராஜாவா? நீ சொல்லுகிறபடி சத்தியவான் எவனும் என் சத்தியத்தை கேட்கிறான். நான் சத்தியத்துக்காகவே பிறந்தேன். நான் சத்தியத்தின் ராஜாவாகி அப்ப தேவன் இனி தீங்குனைப்பட ஒரே ராஜா அவர் இருக்கும்போது எத்தனை அம்பு பாயட்டும், எத்தனை பட்டயம் வரட்டும், எத்தனை வில் வீரர்கள் நம்மை கொள்ள வரட்டும், நான் பக்கத்தில் ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவினாலே எந்த தீங்கும் அணுகாது. இனி தீங்கான இனி தீங்கை காண மாட்டாய். அவைகள் எல்லாம் உன் கையில் ஒன்றாகும். ஒரே கோல், ஒரே ஜாதி, ஒரே ராஜா. 4 எசேக்கியேல் 37 அதிகாரம் 24 தாசனாகிய தாவீது என்பவர் எசேக்கியேல் 37 அதிகாரம் 24 என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். ஒரே மேய்ப்பர். என்ன மேய்ப்பரா? ஒரே மேய்ப்பர். நம்ம பாத்தீங்கன்னா ஒரே கோல், ஒரே ஜாதி, ஒரே ராஜா, ஒரே மேய்ப்பர். உனக்கு பல மேய்ப்பர் அல்ல, 2 மேய்ப்பர் அல்ல, உனக்கு ஒரே மேய்ப்பர். எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பர். அவர்தான் நம்முடைய ராஜா. நம்முடைய மேய்ப்பர் எப்படிப்பட்டவரா? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நான் என்ன செய்ய மாட்டேன்? தாழ்ச்சி எனக்கு வராது. துக்கமே வரும். மூஞ்சில காலிய துப்பட்ட வந்து வெட்கப்படவே மாட்டோம். துப்பட்டோம். பேசட்டும். நிதிக்கட்டும். செவலப்படுத்தோம். வெட்கமே வராது. ஏன்டா கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார். பேசட்டும்பா. கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நானே நல்ல மேய்ப்பர். நான் தான் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நல்ல மேய்ப்பர் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள். எசேயாவின் புஸ்தகம் 40 அதிகாரம் 16 வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். அவர் மேய்ப்பரப்பா. மேய்ப்பனை போல. எசேயா 40 அதிகாரம் 16 வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, ஆட்டுக்குட்டிகள் அப்படியே மடியிலே புயத்தி அழகாய் மார்பிலே சேர்த்து, தமது மடியிலே சுமந்து கரவாடுகளை மெதுவாய் நடத்தி, கறவல் ஆடுகளை கறக்கிற பால் கறக்கிற கறவல் ஆடு மக்கள் ஆடுகளை
மெதுவாய் உனக்கு அவருக்கு தெரியும். கொஞ்சம் ஒட்டாடி எப்படி மாட்டிடும் தெரியும், வைத்தியம் தெரியும், பின்வாங்கி தெரியும். உனக்கு மெதுவாய் தட்டி கொடுத்தாங்க. அவர் மேய்ப்ப உன்னை விட்டுவிட மாட்டார். பாடு கரவலாடுகள் அவர் மேய்ப்பனை போல அவர் மேய்ப்பார். இப்படி அழகாக நடத்தி கொண்டு வருவார். இந்த மேய்ப்பனை குறித்து வேதம் சொன்னது பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே செய்தால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையான வாடாத கிரீடம் உண்டு. அப்படி செய்கிறார்கள். எப்படி? மற்றவர்களுக்கு நீ மாதிரியாயிருக்க. அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறது 3ஆம் வசனம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். மாதிரியாய். அப்பொழுது பிரதான மேய்ப்பர், எப்படி மேய்ப்பர் அவரு? பிரதான மேய்ப்பர் உனக்கு வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை கொடுப்பார். ஒரே மேய்ப்பர் கிரீடத்தை கொண்டு வரும். ஒரே கோல் அதிசயத்தை விளங்க செய்யும். ஒரே ஜாதி மகிழ்ச்சியை பெருகப்படும். ஒரே ராஜா தீங்கை தொடர விட மாட்டார். ஒரே மேய்ப்பர் கிரீடத்தை கொண்டு வரார். கடைசியா 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 25ஆம் வசனம். எசேக்கியேல் 37:25. நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். அவர்களுக்கு ஒரே அதிபதியாய் இருப்பார். அதிபதிகள் அல்ல, அதிபதியாய் இருப்பார். நம்முடைய தேவன் நமக்கு அதிபதியாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு ஜீவனுள்ள தேவனை கர்த்தர். யோசுவாவை வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15. யோசுவா 5ஆம் அதிகாரம் 14-15. அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றான். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியாருக்கு என்ன சொல்கிறேன் என்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் காலில் இருக்கிற பாதரட்சத்தை கழற்றி போட வேண்டியதை இன்னைக்கு நீ கழற்றி போட்டுடு. நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது. இன்னைக்கு கத்தை கழற்றி போட வைக்க வைக்கிறார். எதெல்லாம் மாற்றி இருக்கிறோமோ வேண்டாத கத்தை கழற்றி போட வைக்க வைக்கிறார். வேண்டாம், இது நமக்கு இனி தேவையில்லை. விளையாட்டி படிக்கிற சில பலவீனங்களை கத்தை இன்னொரு முறியடித்து போட வைக்கிறார். சேனையின் அதிபதி நீ நிற்கிற பூமியை கர்த்தர் பரிசுத்தமாக்க வைக்கிறார். அவர் பரிசுத்தர். எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருவை சேர்ந்தவரோ உரிமைப்பட்டு நிற்கிறீரே. நான் கர்த்தரின் சேனாதிபதி, நான் அதிபதி. இந்த அதிபதி குறித்து சொல்லப்பட்டது கழற்றி போட வச்சிருவார் வேண்டாத காரியங்களை. இன்றைக்கு இந்த 16ஆம் தேதி கர்த்தருக்கு இருக்கிற எல்லா கயற்ற காரியங்களை கர்த்தரே கழிக்கப்பட வைத்து வருகிறார். இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எசேக்கியேல் 34:24. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார்.
தாசனாகிய தாவீது அவன் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும், இறங்கும், இறங்கும். இயேசு நமக்கு ஒரு அதிபதி. அவர்தான் நமக்கு, அவர்தான் ஒரே கோல், அவர்தான் பரிசுத்த ஜாதி, ஒரே ஜாதி, அவர்தான் ஒரே ராஜா, அவர்தான் ஒரே மீட்பர். இங்கே போடப்பட்டிருக்கிறது ஒரே அதிபதி. இந்த அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இங்கே வாசியுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவாதிபதியை கொண்டு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். கொலை செய்தீர்களே. பேதுரு பேசினார், எழுந்து நின்று. எல்லாரும் இங்கே எப்படிப்பட்டவர்? அவரு ஜீவாதிபதி. அவருக்கு மரணம் என்பதே இல்லை, மரணத்தை ஜெயித்தவர். நம்முடைய அதிபதியின் பெயர் ஜீவாதிபதி. அந்த ஜீவாதிபதி தான் அநேகரை 100க்கு அதிபதியாக, 50க்கு அதிபதியாக, 1000 மாற்றி இருக்கிறார். இந்த ஜீவாதிபதி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5:31. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக மன்னிப்பையும் பாவ மன்னிப்பை அருளுவதற்காகவும் அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும். எப்படி அவரை அதிபதியாகவும்? யாரு? அவர்தான் ரட்சகர் நமக்கு, அவர்தான் அதிபதி. நம்முடைய பாவத்தை எரிந்து போடவில்லை, தூக்கி எறிந்து பாவத்தை மன்னிப்பதற்கும் மனம் திரும்புவதற்கும் நமக்கு அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தேவன் வலுவாசில நிரூபித்திருக்கிறார். இந்த அதிபதி நம்முடைய பாவத்தை மன்னிக்கவும், நம் மனதை மாற்றி மனம் திரும்ப வைத்து நம்மை பரிசுத்தமாக்கி எறிந்து போட வேண்டிய பாதரட்சியெல்லாம் தூக்கி போட வேண்டியதை தூக்கி போட வச்சுட்டு நம்மை பரிசுத்தமாக்கி வைக்கும்போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சொல்லி கொடுக்கிறார். ஏசையா இந்த அதிபதி செய்கிறதை பாருங்கள். 55ஆம் அதிகாரம் 4-5. ஏசையா 55ஆம் அதிகாரம் 4-5. இதுவும் அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும், இயேசுவை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும், ஜனங்களுக்கு தலைவராகவும், ஜனங்களுக்கு இயேசுதான் வந்து தலைவராகவும், அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமோ இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமோ உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரே, எங்கே தலைகுறி விட மாட்டார். இந்த மாதம் சொல்கிறேன், இந்த 16ஆம் தேதிக்கு பிற்பாடு உன்னை தலைகுறி வைக்க சம்பவங்கள் எத்தனை கண்கள் கொண்டு நின்றாலும் நம்ம தலைகுறியவே மாட்டோம். நடக்கும் ஒரு சமயம் தலைகுறியது போல இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மை தலைகுறி பண்ணுவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஒரே அதிபதி நம்மை மேன்மைப்படுத்துவார். அவைகள் எல்லாம் உன் கையில் ஒன்றாகும். ஒரே கோள், ஒரே ஜாதி, ஒரே ராஜா, ஒரே மீட்பர், ஒரே அதிபதி. அன்பின் தெய்வம், மனன்றியோடு தேவரே, ஏனோ முதற்கவிலிருந்து நேற்று இரவு வரைக்கும் கொஞ்சம் குறைய தேசிக்கு 37ஆம் அதிகாரத்தை தியானிக்க வச்சு நீதான் எங்களுக்கு ஒரே கோள், ஒரே ராஜா, ஒரே பரிசுத்த ஜாதி, ஒரே மீட்பர், ஒரே அதிபதியாயிருந்து சத்தியத்தை வெளிப்படுத்தி சத்திய வசனங்களை விதைத்திருக்கிறேன். என் இருதயத்தின் நினைவோ
என்னுடைய இருதயத்தின் நிறைவுகளோ என்னுடைய யோசனைகளோ அல்லப்பா, விமர்சனத்தை மாற்றம் விதைத்திருக்கிறேன். பிள்ளைகள் கனி கொடுக்கலாய் கர்த்தர் மாற்றுகிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர் 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே.